உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் தற்போது பதவியேற்றிருக்கிறார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் 1962ஆம் ஆண்டு பிறந்த சூரியகாந்த் 1984இல் ரோத்தக்கில் உள்ள மகரிஷி தயானந்த் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சட்டம் பயின்றார். தொடர்ந்து 2001ஆம் ஆண்டில் மூத்த வழக்கறிஞராகவும் 2004ஆம் ஆண்டில் ஹரியானா, பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் அவர் நியமிக்கப்பட்டார். உயர்நீதிமன்ற நீதிபதியாக 14 ஆண்டுகள் பணியாற்றிய அவர் 2018ஆம் ஆண்டில் அக்டோபரில் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார். இதையடுத்து 2019 மே 24ஆம் தேதி அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியானார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கத்தை உறுதி செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வில் அவர் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற திட்டத்தை உறுதி செய்த தீர்ப்பிலும் அவர் பங்களிப்பு செய்திருந்தார். பார் அசோசியேஷன்களில் 1/3 மடங்கு இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவிலும் அவரது பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. தொடர்ந்து மோடியின் பஞ்சாப் பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் தொடர்பான விசாரணை குழுவையும் அவர் நியமித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கிறார். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி வரை இவர் இந்த பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானா மாநிலத்திலிருந்து ஒருவர் தலைமை நீதிபதியாவது இதுவே முதல் முறை எனவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.